அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் எகோனியா ராஜா, ராஜஸ்திரீ, எருசலேமில் உள்ள பிரபுக்கள், தச்சர்கள், கொல்லர்கள் எல்லாரும் எருசலேமை விட்டு அங்கே பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போன பின்பாக அந்த எரேமியா தீர்க்கதரிசியானவன் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட சகல ஜனங்களுக்கும் யூதா ராஜாவாகிய சிதேக்கியாவினுடைய மூலமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரிடத்தில் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக எழுதுகிற ஒரு நிருபத்தை குறித்து இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். எகோனியா என்று அழைக்கப்படுகிற யோயாக்கீன் ராஜா, அவனுடைய தாய் மற்றும் பிரபுக்கள், ஜனங்கள் எல்லாரும் அங்கே பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டு விட்டனர். அவர்கள் 70 வருட முடிவில் தான் இங்கே வர முடியும், அதற்கு முன்பாக அவர்கள் வர முடியாது என்கிற காரியத்தை எழுதின பொழுது சிதேக்கியாவுக்கு அது மிகவும் பிரியமாக இருந்தபடியினால இப்போ எகோனியா அல்லது யோயாக்கீன் திரும்ப வந்தான்னு சொன்னா, நம்ம இப்போ ராஜாவா இருக்கிறோமே, இந்த ராஜ்ய பாரத்தை நம்ம இழக்க வேண்டியதாயிரும். அதனால இவர் 70 வருஷம் அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறதுனால, எழுதியிருக்கிறதுனால இந்த காரியங்களை நேபுகாத் நேச்சாரின் இடத்துல கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் அண்டையில் சேரும்படியான காரியங்களை இங்கே சிதேக்கியா செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நிருபத்தில் எரேமியா தீர்க்கதரிசி எழுதுகிற காரியங்கள் எவைகளை உள்ளடக்கியனவாக இருக்கின்றன, அதை அங்கே பாபிலோனிலையும் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி ஜனங்களை சீக்கிரத்தில் விடுதலை, சீக்கிரத்தில் போயிடலான்னு சொல்லி அவர்கள் மனதில் இங்கே வாழ்கிறதா அங்கே வாழ்கிறதா, அதாவது மதில் மேலே இருக்கிற பூனையை போல அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை என்னமோ இங்கேருந்து தான் வாழணும், இதுதான் தேவனுடைய சித்தத்தினுடைய மைய பகுதி, இந்த இடத்துல தான் ஆண்டவர் நம்மை உருவாக்க போகிறார், அல்லது நம்ம இந்த சிறையிருப்பில் நம்மை சரிபடுத்த போகிறார் என்கிற ஒரு நிலைமையில வாழ முடியாதபடி அவர்கள் தொந்தரவு செய்து கொண்டிருந்தபடியினால எரேமியா இங்கே இருந்து நிருபங்களை எழுதுகிறார். அவர்கள் அங்கே 2 கள்ள தீர்க்கதரிசிகளின் மரணம் குறிப்பிடப்படுகிறது. இப்போ அங்கே இன்னொரு கள்ள தீர்க்கதரிசி இங்கே இருக்கக்கூடிய ஆசாரியனுக்கு எரேமியாவை கண்டிக்காம இன்னும் இங்கே வரைக்கும் அவன் நிருபங்களை எழுதுகிற அளவிற்கு ஏன் விட்டு வைக்கிற, அவனை நீ கண்டிச்சு வை, அவனை சிறையில் தூக்கி போடு என்று சொல்லி ஒரு ஆலோசனை கொடுப்பதையும் அதற்கு பதிலாக எரேமியா திரும்ப அடுத்தபடியாக இந்த திரும்ப எழுதப்பட்ட நிருபத்துக்கு பதில் எழுதின அந்த கள்ள தீர்க்கன ஆண்டவர் இந்த எரேமியா தீர்க்கதரிசியானவன் இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை திரும்ப எருசலேமை வாழ வைக்கும்போது, எருசலேமை மீண்ட கட்டும்போது அவனுடைய சந்ததி அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாது என்கிற ஒரு காரியத்தை எழுதி முடிக்கிறதை பார்க்கிறோம். இந்த எரேமியா முதலிலே எழுதின அந்த காரியத்தில் ஆண்டவர் ஜீவ வழி என்று சொல்லி, நீங்கள் பாபிலோன் ராஜாவினுடைய அந்த ஆளுகைக்குள்ளாக கடந்து சென்று விடுங்க, அங்கே போகிறது தான் ஜீவ வழி, இங்கே தங்கி இருக்கிறது மரண வழி என்று சொல்லி அவர்களுக்கு தெளிவாக போதித்திருந்த போதிலும் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் வந்துட்டா பரவாயில்ல, ஆனால் அங்கே ராஜா அங்கே இருக்கிறாரு, நிறைய ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க, நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ அவர்கள் நிறைய புண்ணியம் செஞ்சிருப்பாங்க போல அவர்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அநேக பிரச்சனைகளில், போராட்டங்களில் ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுத்து சரிபடுத்த நினைக்கும் பொழுது நம்ம நினைக்கிறதெல்லாம் இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி, அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடுகளும் பிரச்சனையும் இல்லை போலன்னு சொல்லி நம்முடைய மனது குழம்புகிறத அந்த குழப்பத்திலிருந்து மாற்றும்படியாக இந்த எரேமியா ஒரு பெரிய ஒரு நிருபத்தை எழுதி அனுப்புகிறதை பார்க்கிறோம். அதனுடைய சாராம்சத்தை தான் நம்ம 5ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை சாப்பிடுங்கள், நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளுக்கு புருஷர்களை கொடுங்க, இவர்களும் குமாரரும் குமாரத்திகளையும் பெறட்டும், நீங்கள் அங்கே கூறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ண பட்டணத்தின் சமாதானத்தை தேடி
அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லி இங்கே முதலாக எரேமியா ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். 70 வருடங்கள் என்பும்போது ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்களையே அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. மோசே சொல்லுகிறார், ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். அப்போ 70 வருஷம் நம்ம இனிமே இங்கே பாபிலோனில் தான் இருக்க போகிறோம். அதனால் நம்ம ஸ்கூலில் சேர்க்காத பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கிறதற்கு, நம்ம குடியிருக்கிறதுக்கு, வீடுகளை வாங்குகிறதற்கு நம்ம இப்போ உடனே 2 வருஷத்துலலாம் போக போகிறது இல்லையே. ஒரு 70 வருடம் இங்கே இருக்க போகிறதுனால நம்ம தோட்டங்களை உண்டாக்குவோம், தொழில்களை தொடங்குவோம், எல்லாவற்றையும் நம்ம செய்வோம். இப்படிப்பட்ட திட்டங்களுக்காக ஆண்டவர் கொடுக்கிற எல்லா ஒரு திட்டத்திற்காகவும் ஆண்டவர் ஜெபிக்கும்படியாக முதலாக ஏவுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் அங்கே வீடுகளை கட்டி உங்கள் குமாரத்திகளுக்கு திருமணங்களை நடத்தி வச்சு நீங்கள் குறுகாமல் நீங்கள் பெருகும்படியாக செய்து தோட்டங்களை உண்டாக்கி இவைகளெல்லாம் ஏற்படுத்துங்கள். நீங்கள் இவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே எரேமியா அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு சமாதானமாய் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானமாய் இருக்கும், அதனால கர்த்தரை நோக்கி நீங்க விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லி இங்கே முதல் ஆலோசனையை எரேமியா கொடுக்கிறார். 2வது ஆலோசனையாக 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் அவர்களது சிறையிருப்பின் காலம் குறுகினதா இருக்கும் என்று கூறும் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை செவி கொடுக்க வேண்டாம். அவங்க குறிகாரர்களும் மற்ற தீர்க்கதரிசிகளும் சொப்பனக்காரர்களும் அவர்களை மோசம் போக்கி விட்டுறக்கூடாது. செவி கொடுக்காம அவர்களுக்கு செவி கொடுக்காம நீங்க இருங்க. ஏன்னா நீங்க சீக்கிரம் போயிடுவீங்க, 2 வருஷத்துல போயிடுவீங்க, இப்போ போயிடுவீங்கன்னு சொன்னா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைய இங்கதான் வாழ போகிறோம், நம்ம எருசலேமுக்கு போகிறோம், இங்க வாழ போகிறோம், இது இல்லையே எருசலேமுக்கு தானே போகிறோம்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கைய அவர்கள் கட்டாதபடி இருக்கும்படியான ஒரு மோசம் போக்குகிற காரியங்களை நீங்க அனுமதிக்காதுங்க, செவி கொடுக்காதுங்கன்னு சொல்லி 2வது ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3வதாக 15ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனத்தில் எருசலேமில் தங்கி இருந்தவங்க தேவனை எதிர்த்ததுனால அவங்க பயங்கரமான பாடுகளை அனுபவிப்பாங்க. நீங்கள் வேதனைப்படாதீங்க, இங்கே வந்துட்டோமே, அங்கே இருக்கிற ஜனங்கள் தான் புண்ணியம் செஞ்சுருக்கிறாங்க, நம்ம இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வைத்து கஷ்டப்படுகிறோமே, எல்லா மனுஷர்களும் நினைக்கிறது தான். நம்ம இங்கேருந்து எட்டி பார்த்து அடுத்தவர்களை பார்க்கும்போது இக்கரையிலிருந்து அக்கறை பச்சையை போல தோன்றும், அவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்குது, நம்ம தான் கஷ்டப்படுகிறோம் போல தெரியுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், சிதேக்கியா ராஜா சிறைப்பட்டு போகாத ஜனங்கள் இவங்களெல்லாம் என்னுடைய சித்தத்தின் மைய பகுதியில் இல்லை, அவங்கெல்லாம் என் சொல்லு கேட்கல, அவர்கள் பட்டயத்தால் பஞ்சத்தினால கொள்ளை நோயினால் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அவர்கள் 17ஆம் வசனத்தில் புசிக்கத்தகாத கெட்டு போன அத்திப்பழங்களுக்கு சமமாக அவர்களை நான் மாற்றிடுவேன், அவங்க அலைந்து திரிகிறவர்களாக நான் அவங்கள வைப்பேன், சாபமாக பாலான ஈசல் இடுதலுக்கு இடமாக நிந்தையாக நான் அவர்களை வைப்பேன் என்று சொல்லி 19ஆம் வசனத்தில் அவர்கள் செவி கொடாமல் போனார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4வது சொல்லுகிறார், விபச்சாரம் செய்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை பொய்யாய் வியாக்கியானம் செய்து கொண்டிருந்த அந்த 2 கள்ள தீர்க்கதரிசிகளும் அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்கிற காரியத்தை 21ஆம் வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையிலும் ஆண்டவர் உரைக்கிறதை பார்க்கிறோம். எரேமியாவின் மூலமாக அவர்கள் 2 பேரும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கையிலே ஒப்பு கொடுப்பேன், அவன் அவர்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு போடுவான், பாபிலோன் ராஜா அக்கினியினால் சுட்டு போட்ட சிதேக்கியாவுக்கும் ஆகாபுக்கும் கர்த்தர் உன்னை சமமாக்குவார் என்று அவர்களை குறித்து ஒரு சாப வார்த்தை பாபிலோனிலே சிறையிருக்கிற யூதா அனைவர்களுக்குள்ளும் வழங்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது அவங்கள ஒரு பழமொழியாக்கிடுவேன். நீங்கள் யாரையாவது சபிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாபிலோனில் சிறையிருப்புக்கு இதில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி சொல்லி சபிச்சிருவீங்க, ஆகாப்புக்கும் சிதேக்கியாவுக்கும் கர்த்தர் உன்னை சமமாக்கி விடுவார் என்று சொல்லி தான் நீங்கள் சபிக்கிற அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையை நான் நேபுகாத்நேச்சாருடைய கைகளினால நான் அழித்து விடுவேன், அவன் அவர்களை சுட்டரித்து போடுவான் என்று சொல்லி
ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக 70 வருட முடிவில் மீதியான ஜனங்கள் தங்கள் மீட்புக்காக உண்மையாய் தேடுவார்கள். அவர்களுக்காக வைத்திருந்த தன்னுடைய திட்டத்தின் நிமித்தம் தேவன் அவர்களது விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பார். அதுதான் முதலே சொன்னேன், பெரிய காரியங்களை ஆண்டவர், பெரிய திட்டங்களை செய்யும் முன்பாக தன்னுடைய ஜனங்களை ஜெபிப்பதற்காக ஆண்டவர் ஏவுகிறார். எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதை நமக்கு செய்கிறார் என்கிறதே நாம் அவரை குறித்து கொண்டிருக்கிற ஒரு தைரியம். 70 வருடம் முடியும் பொழுது நிச்சயமாக நீங்க இங்கே இருந்து நீங்க எருசலேமுக்கு கொண்டு போகப்பட்டு அங்க நாட்டப்படுவீங்க. 10ஆம் வசனத்துல என் நல்வார்த்தைகளை நான் நிறைவேற பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் தேடி வந்து தொழுது கொள்ளும் பொழுது உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். முழு இருதயத்தோடும் தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய நம்பிக்கை அந்த நாட்களில் ஆசரிப்பு கூடாரம் இருக்கும் பொழுது அங்கே போய் ஜெபித்தால்தான் ஆண்டவர் கேட்பார். ஆலயம் இருக்கும் பொழுது அங்கே வந்து ஜெபித்தால்தான் கேட்பார். இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எங்கே இருந்து என்னை உண்மையாய் முழு இருதயத்தோட தேடினா என்னை தேடுகையில் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். உங்களை நான் சிறையிருப்பிலிருந்து நான் திருப்பி விலக்கி இருந்த இந்த ஸ்தலத்தில் உங்களை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற கால திட்டமானது அது அவசியமாக இருக்கிறது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பவுல் கலாத்தியர் சபைக்கு எழுதுகிறார், காலம் நிறைவேறின பொழுது தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அதாவது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவருமாகிய இயேசு வெளிப்படுகிறதற்கே காலம் நிறைவேறின பொழுது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே 70 வருஷங்களினுடைய முடிவில் உங்களை நான் நிச்சயமாக நான் விலக்கி இருந்த இந்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து உங்களை கட்டி வைப்பேன், உங்களை நாட்டுவேன். ஆகவே அந்த என்னுடைய சித்தத்தை அறிந்து அதற்காக நீங்கள் இவ்வளோ பெரிய திட்டத்தை நிறைவேற்ற போகிற என்னை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அதனாலதான் தானியேல் அவர் எரேமியா தீர்க்கதரிசியை அந்த தீர்க்க தரிசனத்தை அறிந்து கொண்டு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் 5ஆம் வசனத்திலையும் அவர் ஜெபிக்கிறார். எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தை அறிந்து கொண்டு 70 வருடத்தின் முடிவில் எங்களை நீர் கொண்டு போய் சேர்ப்பீரே என்று சொல்லித்தான் அவர் அந்த பாபிலோனில் இருந்த நாட்களிலெல்லாம் பலகணிகளை திறந்து எருசலேமை நோக்கி ஒவ்வொரு நாளும் 3 முறை அவர் ஜெபித்து கொண்டே இருந்ததை பார்க்கிறோம். பெரிய தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறதற்கு ஜெபித்தால் தானே அது நடக்கும். ஆகவே ஜெபிக்க வேண்டுமே என்கிற காரியத்தை அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இதனை தொடர்ந்து அந்த 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளின் அழிவு, 24ஆம் வசனத்தில் எருசலேமில் இருக்கக்கூடிய ஆசாரியனாகிய செப்பனியாவுக்கு அங்கே பாபிலோனிலே உள்ள கள்ள தீர்க்கதரிசி ஆகிய செமையா சொல்லுகிறான், எரேமியாவை காவல் அறையில் போடும், அவனை கடிந்து கொள்ளும், இங்கேயும் நிருபங்களை எழுதி கொண்டிருக்கிறான் என்று சொன்ன பொழுதுதான் அந்த 32வது வசனத்தில் அவன் திரும்பவும் ஒரு நிருபத்தை எழுதி அவனை சபிக்கிறதை பார்க்கிறோம். இதோ நான் நெகலாமியனாகிய செமையாவையும் அவன் சந்ததியும் தண்டிப்பேன், இந்த ஜனத்தின் நடுவிலே குடியிருப்பவன் ஒருவனும் அவனுக்கு இல்லாதிருப்பான், நான் என் ஜனத்துக்கு செய்யும் நன்மையை அவன் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் உண்டாக பேசினான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். கலகம் உண்டாக பேசினதுனால அவனுக்கும் இந்த விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கு அவனுக்கும் கொண்டு வருகிறதற்கான ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். அவன் சந்ததியும் அவன் நிமித்தமாக இழந்து போவார்கள் என்கிற காரியத்தோடு கூட இந்த அதிகாரம் முடிவடைகிறதை பார்க்கிறோம். ஆகவே நமக்கு வைக்கப்பட்ட இடத்துல வைக்கப்பட்ட ஸ்தானத்தில் ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்தினுடைய மைய பகுதியில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னா, எல்லா மனுஷனுக்கும் ஒரே சித்தம் இருக்க போகிறதில்ல, எல்லா மனுஷனுக்கும் ஒரே திட்டம் இருக்க போகிறதில்ல. எங்கள் தலையில் எழுதியிருக்கிறபடி தான் நடக்கும்னு இந்த உலகம் சொல்லுது. அப்படி அல்ல. உம்முடைய வேதம் ஒரு அருமையான ஒரு கண்ணாடியை போல அது எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அதில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அறிந்து சித்தத்தை அறிந்து உம்முடைய சித்தத்தின் மைய பகுதியில் வாழ்ந்த
வேதத்தில் காணப்படுகிற பாத்திரங்களை ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நிறுத்தி எங்களுடைய சித்தத்தை, எங்களுடைய வாழ்க்கை திட்டத்தையும் உம்முடைய சித்தத்தினுடைய மைய பகுதியில் வைத்து நாங்கள் வாழும் பொழுது எங்கள் வாழ்க்கையையும் நீர் கட்டுவிக்கிறவராக, நாட்டுவுகிறவராக, ஆசீர்வதிக்கிறவராக நீர் இருப்பீர். அதனை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி, நாங்கள் மரண வழியை அல்ல ஜீவ வழியை தெரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டு வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.